2026 ஒரு மாதம் கடந்து விட்டது. எடுத்த ரெசல்யூஷன் எல்லாம் எங்களுடைய ஜன்னல்களை தாண்டி போய்விட்டது. என்ன முயற்சிகள் எடுத்தமோ அது எல்லாம் போய்விட்டதே என்ற சோர்வு. புது வருடத்தில் ஒன்றுமே மாறவில்லையே, இன்னும் அதே துன்ப துயரங்கள், அதே பிரச்சனைகளால் நான் வாடுகிறேனே என்ற கஷ்ட துன்பங்களில் இருக்கிறீர்களா? இந்த வருடம் அருமையாக இருக்கும், போன வருடத்தை விட நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்த்தோமே, ஒன்றும் மாறாமல் இருக்கிறது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? இரவில் படுக்கும் பொழுது உங்களுடைய தலையணைகள் கண்ணீர்களால் நினைகிறதா? கஷ்ட துன்பங்களின் மத்தியில் வாழ்கிறீர்களா? தனிமையில் வாடுகிறீர்களா? குடும்பத்தை பிரிந்திருக்கிறீர்களா? படிப்பது கஷ்டமாக இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா? அப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கானது. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, கழுகு தன் கூட்டை கலைக்கிறது, தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நடத்துவார் என்று சொல்றார். ஒரு கழுகானது என்ன செய்கிறது என்றால், ஒரு மலையின் மேலே தன் கூட்டை கட்டுகிறது. ஏன் அவ்வளவு உயரத்தில் கூட்டை கட்டுகிறது என்றால், ஒரு குறித்த பருவத்தில் அந்த கூட்டை கலைக்கிறது, தன் குஞ்சுகளை அங்கே இருந்து பறக்க விடுகிறது. சில குஞ்சுகளால் பறக்க முடியும், சில குஞ்சுகளால் பறக்க முடியாத அந்த குஞ்சுகளை தன் ரெக்கையின் மேல் அது சுமந்து செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கழுகினுடைய குணம் எங்களுக்கு வரவில்லை. நான் வசிக்கக்கூடிய பகுதியில் அநேக கழுகுகள் உண்டு. அவற்றை நான் அண்ணாந்து பார்ப்பேன். அவை சில நேரங்களில் வேகமாக வந்து தன்னுடைய இரையை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக சென்றுவிடும். அவை பறப்பதை பார்ப்பது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஏனென்றால் இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் மீண்டும் எழத்தக்கதாய், எத்தனை தடவை விழுந்தாலும் நீதிமான் மீண்டும் எழுவான் என்ற வேதம் சொல்லுகிறபடினாலே, அப்படி நீங்கள் எழும் பொழுது இங்கே ஏசியா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகவில்லை. நிச்சயமாக நீங்கள் மீண்டும் எழுந்து மீண்டும் பறங்கள், மீண்டும் உங்களுடைய ரெட்கைகளை விரித்து சந்தோஷமாய் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தத்தக்கதாக இருங்கள். விசேஷமாய் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாராக. ஆமென்.